எல்லாருக்கும் வணக்கம். This is Bindu Patrick and welcome back to Bipa Designer Studio. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்ன், நெக் பேட்டர்ன் வந்து ஒரு கமீஸ்க்கு எப்படி ஸ்டிச் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க so that என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெக் வித் வந்து 3.5 inches எடுத்துக்கலாம். அது மாதிரி பேட்டர்ன் போடுறதுக்காக நெக்கோட ஹைட் வந்து 15.5 inches. அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். 1.25 inches மார்ஜினில் நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த பார்ட் நம்ம கட் பண்ணுறத நம்ம பத்திரமா வச்சுக்கலாம் லாஸ்ட் வரைக்கும். இப்போது நம்ம இதை ஒரு கேன்வஸில் ப்ளேஸ் பண்ணி ஒரு 1.25 inches எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம இந்த கேன்வஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நெக்கோட வித் வந்து 3.5 inches, அதே மாதிரி நெக்கோட ஹைட் வந்து 8.5 inches. ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம ஒரு ரெக்டாங்குலாக ஒரு பாக்ஸ் போட்டுடலாம். ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நெக்கை வரைஞ்சி கட் பண்ண போகிறோம். ஸோ நெக் ஷேப் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ரைட் சைட்லேருந்து கீழே லெஃப்ட் சைடு வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஷேப் வருது. ஸோ அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். லெஃப்ட் சைடில் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம நெக்கை கட் பண்ணி எடுத்துருக்கோம் நார்மலாக. இப்போது லெஃப்ட் சைடில் இருக்கிற நெக்குக்கு கீழே ஒரு 1.25 inchesக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு கேன்வாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு அங்கே ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு சீம் அலவன்ஸ் மாதிரி வேணும். இப்போது நம்ம அதை ஒரு மெட்டீரியல், அதாவது எந்த மெட்டீரியலை நம்ம வந்து பேட்டர்ன் போட போகிறோமோ அந்த மெட்டீரியலை நம்ம அந்த கேன்வாஸை ஸ்டிக் பண்ணிடலாம். ஸ்டிக் பண்ணிவிட்டு அதோட ஓரமாக நம்ம இந்த மாதிரி பைப்பிங் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ 2 பீஸ் வரும். 2 பீஸ் ஆஃப் கேன்வாஸ் கட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 பீஸ் ஆஃப் கேன்வாஸும் நம்ம 2 மெட்டீரியலில் ஸ்டிக் பண்ணியிருக்கோம். அது ரெண்டுத்துக்குமே நம்ம இந்த மாதிரி பைப்பிங் அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ண பைப்பிங் இந்த மாதிரி வந்திருக்கு. இதுக்கு அதாவது பைப்பிங்க்கு கீழே நம்ம லைனிங் மெட்டீரியல் வச்சு நம்ம அந்த ஓரமாக ஸ்டிச் பண்ணி இன்சைட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். தேவையான நாச்சஸ் போட்டுட்டு நம்ம உள்பக்கமாக திருப்பிடலாம். திருப்பிட்டு அந்த பைப்பிங் ஓரமாக நம்ம ஒரு படிமான தையல் மாதிரி போட்டு வந்துடலாம். லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக அட்டாச் பண்ணி எடுத்துட்டு எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். டூ பீசஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கில் நம்ம பேட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பீஸில் நம்ம இந்த மாதிரி பைப்பிங் அட்டாச் பண்ணி எக்ஸஸ் மெட்டீரியலை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அகெயின் அதே மாதிரி நம்ம செகண்ட் பேட்டர்ன் ஃபேப்ரிக்கில் பைப்பிங் அட்டாச் பண்ணிக்கலாம். இதே போல் மெயின் ஃபேப்ரிக்லேயும் நம்ம பைப்பிங் அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த நெக்கை சுற்றி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த மெயின் ஃபேப்ரிக்லேயும் நம்ம பைப்பிங்கை அட்டாச் பண்ணி எடுத்துடலாம். மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம பைப்பிங் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ வந்து அதை நம்ம லைனிங் கூட அட்டாச் பண்ணிவிட்டு நாச்சஸ் போட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம இன்சைட் அவுட் பண்ணிடலாம். இது ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறோம் அது எப்படி ஃபினிஷ் ஆகிருக்குன்னுட்டு. இப்போ பைப்பிங் வச்சுருக்கோம் மெயின் ஃபேப்ரிக்கில், அதுக்கப்புறமா லைனிங் வச்சு நம்ம உள்பக்கமாக திருப்பி எடுத்துருக்கோம். இப்போ
இப்போ நம்ம இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் அந்த பேட்டர்ன் ஃபேப்ரிக்கில் நம்ம வந்து பால் பட்டன்ஸ், அதாவது பாட்லி பட்டன்ஸ் அட்டாச் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி ஒன்று ஒன்றா நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துடலாம். பாட்லி பட்டன்ஸ் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டு பிறகு நம்ம அதுக்கப்புறமா லைனிங்கை அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ பாட்லி பட்டன்ஸ்க்கு கீழே லைனிங் ஃபேப்ரிக்கை ப்ளேஸ் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணி திருப்பி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம அதை திருப்பி எடுத்துட்டு படிமான தையல் போட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து லைனிங் கம்ப்ளீட்டாக மெயின் ஃபேப்ரிக்கோட அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸஸ் மெட்டீரியலை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். கேன்வஸ் கட் பண்ணும்போதே நம்ம பார்த்தோம், ஒரு 1.25 இன்ச்சஸ்க்கு நம்ம கீழே வந்து லெஃப்ட் சைடில் மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அது இங்கே வந்து நம்ம அந்த மெட்டீரியலை மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுதான் இதோட நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேட்டர்ன் ஃபேப்ரிக்கில் ஒயிட் த்ரெட் வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து த்ரெட் லைனிங் போட போகிறோம், ஒரு 1/4 இன்ச் கேப்பில். ஸோ அதை நம்ம ரெண்டு பேட்டர்ன் ஃபேப்ரிக்லேயும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இது நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 2 பேட்டர்ன் ஃபேப்ரிக்கும் நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி அந்த 1.25 இன்ச்சஸ் கேப்பில் நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இது ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு மெயின் ஃபேப்ரிக்கில் இந்த பேட்டர்னை எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ரெண்டு பேட்டர்னும் நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இதோட சென்டர் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியலை நம்ம கட் பண்ணும்போதே லாஸ்ட் வரைக்கும் பத்திரமா எடுத்து வைக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அதை எடுத்து அதோட சென்டரை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துடலாம். ஸோ போத் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு இதை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணி மார்க் பண்ணி எடுத்துடலாம். கீழேயும் மேலேயும் சைட்லேயும் எல்லா இடத்துலையுமே மார்க் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதை தான் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மார்க் பண்ண இடத்துல நம்ம கரெக்டாக நெக்கை ப்ளேஸ் பண்ணி நம்ம அந்த ஓரமாக ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நம்மளோட நெக் பேட்டர்ன் ஓவர்.
இப்போ ஆஸ் யூஷுவலாக நம்ம ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா ஸ்லீவ்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிடலாம், சைட் ஜாயின் பண்ணிடலாம், ஸ்லிட் வச்சிடலாம், எல்லாமே முடிச்சிடலாம். ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி வந்திருக்கு நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம பேட்டர்ன் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.